அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய்க்கு தான் மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. திருச்சி பிரச்சாரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக கூடியிருக்காங்க. வரும் சட்டசபை தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் அமோகமாக வெற்றி பெறும். இந்த ஒரு பிரச்சாரத்துக்கே இவ்வளோ மக்கள் கூடி ஆதரவு கொடுக்காங்க. இதே மற்ற கட்சின்னா 200 ரூபா கொடுத்து கிராமமாக போய் இந்த வயசானவங்களுக்கு கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க வேன் பிடிச்சி. இது அப்படி கூட்டம் கிடையாது, தன்னெழுச்சியாக மக்கள் கூடிய கூட்டம். இதுவே 2026க்கான வெற்றிக்கான முதல் படி, இதுவே சான்று. 2026 கண்டிப்பாக விஜய் தான் முதலமைச்சராக ஆட்சி அமைப்பார். மக்களுக்கான ஊழலற்ற ஆட்சி அமையும். ஏழை எளிய மக்களின் வாழ்வு உயர விஜய்க்கு மக்கள் வாக்களிப்பார்கள். விஜயை முதலமைச்சராக